இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரச்சனையை நம்ம மேலும் வளர விடாம தடுக்கணும்னா நாம இத வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன சொல்ற ஐலி? சீக்கிரமா இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாதானே சித்தப்பாவோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டா அடுத்து என்ன வந்தாலும் கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணலாமே. இதுக்கு நம்ம கிட்ட வேற என்னதான் சொல்யூஷன் இருக்கு சொல்லு. சொல்யூஷன் இருக்கு அண்ணி. என்ன சொல்ற ஐலி? அண்ணி, அவங்க மாமாவோட மரியாதையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் கெடுக்கிறதுக்காக மீடியாங்கிற இருக்கிறதுலயும் பவர்ஃபுல்லான வெப்பனை எடுத்தாங்க. நம்ம கிட்ட கூட அதே வெப்பன் தானே இருக்கு. இத வச்சு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாமே. இல்ல, எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர. அண்ணி, அவங்க செஞ்ச மாதிரியே நீங்களும் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நம்ம சேனல்ல ஒரு லைவ் ப்ரோக்ராம்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. அந்த லேடி சொன்ன விஷயம் சம்பந்தமா மாமா உண்மை என்னன்னு அந்த ப்ரோக்ராம் மூலமா சொல்ல போறதா இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கா? அதுவும் லைவ்லயா? அது எப்படி ஐலி? அதுக்குள்ள எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி நாம உண்மையை ப்ரூவ் பண்ண முடியும்? அக்கா, இத பாருங்க, அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அதுக்குள்ள உண்மையை ப்ரூவ் பண்ண வேண்டிய எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண வேண்டியது எங்க பொறுப்பு. எங்களை நம்பி நீங்க இந்த ரிஸ்க் எடுங்க. சரி, உங்களை நம்பி நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். நான் சேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கா போதும் ப்ளீஸ் கா. இவங்க 2 பேரும் தான் முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னக்கா அது? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லக்கா. நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு இந்த பிரச்சனை இன்னும் பெருசா வளர்த்து விட்டுறாதீங்கக்கா. இதோட விட்டாலாவது காலப்போக்கில் அதுவே மறந்துடுவாங்க. நான் சொல்றதை கேளுங்க. கபிலா, நீ சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா காலப்போக்குல அதுவா மறையலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அது திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லக்கா, அப்படி இது மறைஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்க வேணா இத மறக்கலாம். ஆனா நமக்கு இது என்னைக்குமே மறக்காதுடா. கடைசி வரைக்கும் இது உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படியெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இப்பவே இந்த பிரச்சனையை சரி பண்ணி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி செஞ்சாதான் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்க முடியும். அதனால அயலி சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நான் லைவ் ப்ரோக்ராமுக்கு அனௌன்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன்.